இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ராத்திரி சொன்னோம் இல்லையா? காலையில வந்து நம்ம தர்கா பார்ப்போம்னு சொல்லி. அந்த தர்கா வந்து இதுதான். காலையில பார்க்க முடியல. இப்போ நம்ம வந்து ஈவினிங் தான் பார்க்க முடிஞ்சது. இதுதான் அந்த ஹசரத் பாபா தாஜுதீன் தர்கா. இங்க ரொம்ப ஃபேமஸான தர்கா. நம்ம சவுத்துல உள்ள தர்கா போல இந்த தர்காக்கும் மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. இது நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்ல நம்ம செய்றோம். நின்றுட்டு இருக்கோம். வாங்க தர்கா உள்ள போய் பார்க்கலாம். சுத்தி பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த மெயின் தர்கா. இப்போ நம்ம வந்து லைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக போட்டு பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அந்த மெயின் பில்டிங், தர்காவினுடைய மெயின் பில்டிங். இங்கே தான் இது நம்ம பேக் யார்டில் நின்றுட்டுருக்கோம். இது வந்து ஒரு பெரிய தர்கா. கிட்டத்தட்ட பரப்பளவுல பெருசாக இருக்குது. இங்கே வந்து இந்த கொடிமரம்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் சவுத்தில் எப்படி இந்த உருஸ் சமயத்தில் கொடியேற்றி உருஸ் சந்தனக்கூடு இதெல்லாம் இப்போ எடுப்பாங்களோ அதே மாதிரி அந்த திருவிழா மாதிரி இன்னைக்கு இங்கே நடத்துறதுக்கு இந்த கொடிமரம் வச்சுருக்காங்க. இது சுற்றி இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தால் இவ்வளோ பெரிய தர்கா வந்து நல்ல பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா கட்டியிருக்காங்க. இதுதான் இந்த மெயின் தர்காவினுடைய அமைப்பு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, தர்காவினுடைய மெயின் என்ட்ரன்ஸு. இந்த வழியாக தான் உள்ளே போயிட்டு இதை சுற்றி பேக் யார்டை நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பேக் யார்டில் வந்து என்ன செய்கிறாங்க, வெளியில் வர்றாங்க. இதுதான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸு. கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு பெரிய என்ட்ரன்ஸாக வந்து இருக்குது. இதில் வந்து எல்லா மக்களும் வந்துட்டு போகிறாங்க. இது வந்து முக்கியமாக அந்த இவர் தான் வந்து ஹசரத் பாபா தாஜுதீன் அப்படிங்கிறவர். அவருடைய உருவப்படம் மட்டும் வச்சிருக்கிறாங்க. இவர் வந்து இங்கே ஒரு குறுநில மன்னராகவோ அல்லது வந்து ஒரு மத போதகராகவோ அல்லது ஜமீன்தாராவோ இருந்திருக்கலாம். பட் ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. இங்கே கேட்குறவங்களுக்கு சரியான விளக்கங்கள் தெரியல. பாபா பாபான்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து என்னன்றது தெரியல. மேபி அவர் ஒரு ப்ரீச்சர் மத போதகராக இருந்திருக்கலாம். அவருடைய ஃபோட்டோ இல்லை, ஆனால் வந்து உருவப்படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சாரட் இருக்குது. இந்த சாரட்டுடைய தோரணையை பார்த்தா இந்த பாபா வந்து இந்த சாரட்டில் வந்து பயணம் பண்ணதாக வந்து நமக்கு தெரிய வருது. அங்கே கேட்டதில் அவங்களும் வந்து இந்த சாரட்டில் தான் பாபா வந்து என்ன செய்வாங்க, வருவாங்க போவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை அவர் வந்து வசதி படைத்த செல்வந்தராக இருந்திருக்கலாம். ஒரு ஆன்மீகத்தில் வந்து முக்கியமான ஆளாகவும் இருந்திருக்கலாம். அதனால வந்து இங்கே வந்து அவரை வழிபட்டு அவருடைய போதனைகளை ஏற்று எல்லா மதத்தினர்களும் இங்கே வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு புண்ணியஸ்தலமாகவும் பார்க்குறாங்க. இது பேக் சைடு நீங்கள் எனக்கு பின்னாடி உள்ள இடத்த பார்த்தீங்கன்னாக்கா தர்காக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழுகை நடத்தக்கூடிய ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுக்கு வந்து வர்றவங்க தர்காக்கும் வர்றாங்க, தர்காக்கு வர்றவங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. இது வந்து 5 தொழுகை நடத்தப்படக்கூடிய இடமா இந்த தர்காவினுடைய வித்தின் கேம்பஸ்குள்ளே இருக்குது. இந்த தர்காவையும் பள்ளிவாசலையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. நேற்று சமையல் சொதப்பிட்டதுனால நம்ம இன்றைக்கி ரூம்லேயே வந்து சமையல் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்பட்டது. நம்ம தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து இந்த இருக்குது தர்காவில் இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. இது பேர் வந்து தாஜ் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து இங்கே வந்து 24 ஹவர்ஸாக இருந்தாலுமே இந்த ஏசி ரூம் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் 8 to சாயந்தரம் 4 வரைக்கும் வந்து ஆஃப் பண்ணிடுறானுங்க. ஏன்னா வந்து தர்காவுக்கு வர்றவங்க வெளியில் போயிடுவாங்க அப்படின்ட்டு இங்கே ஒரு பழக்கம் இருக்குது. அப்படி நீங்கள் வந்து இங்கே இந்த மாதிரி ஏரியாக்களில் ரூம் போடணும் அப்படின்னா இந்த ஏரியாக்கள் வடநாட்டுகளில் இப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கானுங்க. நைட்டு மட்டும் ஏசி போட்டு காலையில் இல்லைன்னு. அது வந்து நீங்கள் ரூமை வந்து செக்இன் பண்ணும்போதே அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்படி உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்கள்.